ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான கடுகு காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கடுகு காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ரொம்ப டேஸ்டான சூப்பரான கடுகு காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு படபடன் வெடிச்சு வர ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து அது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஜீரகம் ஃபஸ்ட்டே போட்டோம்னா ஒரு மாதிரி கடுத்து போயிடும் குழம்பு, அதனால லாஸ்ட்டாக ஒரு நிமிஷம் இருக்கையில் போட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். அடுத்து அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து அது கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நேர கீறி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. கடைசியாக இதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம போட்ட வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்து லைட்டாக கலர் மாற ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா தீஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி கணக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போட்ட தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் இதில் ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண கிரேவி இந்த புளி கரைசலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் நல்லா கக்கி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் பாருங்கள் நல்ல திக்காகவே நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த டைமில் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதில் இது சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு கடுகு பேஸ்ட், அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஊற்றிடுங்க. இந்த கடுகு பேஸ்ட் போட்ட உடனே குழம்பு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் லைட்டாக கொதி எலும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இது கொதிச்சு வந்தாலே போதுமான அளவில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான சூப்பரான யம்மியான கடுகு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெந்தய காரக்குழம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கடுகு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கடுகோட வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூட துவிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கடுகு காரக்குழம்பு
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடுகு காரக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.